ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விளையாண்ட டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ எஸ்டோரி நைட்டு நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங் தானே எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க. ஓகேவா? தென் யாருக்கா என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும், ஹீலிங் தேவை அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோ போகலாம். ஓகே, டெத், 10 of cups. ஓகே, Wheel of Fortune, King of Cups. Okay, Queen of Swords, Four of Wands. Okay, Four of Cups, Tower, Seven of Swords, Ace of Pentacles, Hanged Man, Seven of Cups. So bottom of the deck, Devil. Consciousness, friendliness, traveling, beyond the world, experiencing. Okay, change, completion, mind, illusion, new vision, dream, ripeness, possibilities. ஓகே, ஸோ இன்றைக்கி விளையாண்ட டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் நைட், எஸ்டர்டே நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி திங்க் பண்ணாங்க. ஸோ அவங்க தூங்கும்போது எதெல்லாம் திங்க் பண்ணியிருப்பாங்க, அவங்க மைண்டில் வரக்கூட தாட்ஸ் எந்த மாதிரி இருந்திருக்கும், ஸோ அதை பற்றி தான் பார்க்குறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ எப்போ நீங்கள் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ இது பர்சனல் ரீடிங் கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங்கில் நிறைய பேரோட எனர்ஜி இங்கே நமக்கு அப்டேட் ஆகும். ஸோ அதனால் பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விடுங்க. ஓகேவா? அது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க அப்படி ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு. ஓகே,
இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நமக்கு அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும், லவ் மேரேஜாக இருக்கட்டும், ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் ஒரு பர்சன் என்ட்ராகிறாங்க, ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைங்க ஒரு லவ்வாக இருக்கட்டும். ஸோ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம குறைச்சி நாளைக்கு நம்ம முன்னோட்டு கொண்டு போயிட்டுருக்க டைமில் தான் நமக்கு கிட்ட இருக்கிற ஒரு டைமில் நமக்காக இருக்கட்டும், இல்லைங்க அவங்களுக்காக இருக்கட்டும், அந்த ரிலேஷன்ஷிப்போட வேல்யூ ஒர்த்து நமக்கு தெரியாது. ஓகே, பட் ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிற ஒரு எண்டிங், ஒரு டெத்து, இல்லைங்க ஒரு செப்பரேஷன், அந்த ஒரு டைமில் தான் நமக்கு அந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு இம்பார்ட்டன்ட் நமக்கு இந்த ஒரு பர்சனை மறக்க முடியலை. ஸோ நமக்கு எவ்வளோ தூரம் நம்ம ஒரு செப்பரேஷனில் நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த ஒரு பர்சனை மூவ் ஆன் பண்ண முடியலை. பட் அவங்க தாட் வருது, திங்கிங் வருது அப்படின்னு சொல்லும்போது மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஓகே, நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு லைஃப்பில் கண்டினியூ, நமக்கு லைஃப் லாங் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைங்க நம்மளால் முன்னோட்டு ஜீவிக்க முடியும், அப்படி நமக்கு ஒரு ரியலைசேஷன் வரும் இல்லை. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த ஒரு பர்சனோடுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லை, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துடல. ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் முன்னோட்டு கொண்டு போகணும் இவர் திங்க் பண்ணிட்டு இல்லை. ஓகே, பட் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆன பிறகு இவருக்கு மனசிலாயிட்டு எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைங்க எனக்கு லைஃப் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் இல்லைங்க என்னால் முன்னோட்டு ஜீவிக்க முடியாது, இந்த ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு ஒரு கிஃப்ட், ஒரு பொக்கேஷன் இவர் திங்க் பண்ணிட்டு. ஸோ அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆன பிறகு தான் மனசில் ஆகிட்டு. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு போச்சு, ஒரு செப்பரேஷன் ஆகி போச்சுன்னா, ஸோ அப்போஸில் இருக்கிற பர்சனை என்ன சொல்கிறது, திட்டி தீர்க்க வேண்டாம். ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா ஒரு ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கட்டும், ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், நமக்கு அதில் ஒரு லெசன் கிடைக்கும். தென் எல்லாமே நமக்கு நன்மைக்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆன பிறகு தான் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு, இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட், இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு இம்பார்ட்டன்ட் இவருக்கு மனசில் ஆகிட்டு. ஸோ இவர் அதை நைட் இவர் திங்கும் பண்ணிட்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், மேபி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு விதி, நீங்களும் இந்த ஒரு பர்சனும் கண்டுமுட்டணும், இல்லைங்க நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகணுங்கிறது விதியாக இருக்கலாம். இல்லை எல்லாருக்குள்ள ஒரு சிலவங்களுக்கு நீங்கள் ஃப்ரெண்டாக இருந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே போனவங்களாக இருக்கலாம், இல்லைங்க ஃப்ரெண்டாக இருந்து மேரேஜ் ஆனவங்களாக இருக்கலாம், இல்லைங்க ஃப்ரெண்டாக இருந்து மேரேஜ் ஆகி 2 குழந்தை குட்டிக்கு ஆன பிறகு இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆனவங்களும் இருக்கலாம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் அவைலபிளாக இல்லை, இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் பிடியும் கொடுக்கல, இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் காலும் பண்ணல, ஒரு மெசேஜும் பண்ணலை, இந்த ஒரு பர்சனுக்கு மேபி ஸ்நேகம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்திருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வெயிட்டிங் கிடையாது, அவைலபிளும் கிடையாது. மேபி நீங்கள் டோட்லி மூவ் ஆன் ஆகிருக்கலாம், இல்லைங்க டிட்டாச்மெண்ட்டில் நிற்கலாம், இல்லைங்க ஒரு ஹெல்த்தி பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உங்களோட காரியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கலாம். ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பயங்கரமாக வீடியோ பார்க்குறவங்க பயங்கரமாக செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறீங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஓகே, இன்னொரு விஷயம்னா உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எடுத்தோடனே இந்த ஒரு வைப்ரேஷன் நீங்கள் எத்தலை. மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்திருக்கலாம், சென்சிட்டிவாக இருந்திருக்கலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, லைஃப் லெசன் நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிட்டு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிறைய லெசன் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு. லெசன் ஆக்சுவலி நமக்கு குயின் ஆஃப் சோர்ஸ் கார்டாக வந்திருக்கு. ஸோ குயின் ஆஃப் சோர்ஸ் கார்டு சொல்லும்போது அவங்க லைஃப் லெசன் நிறைய லேர்ன் பண்ணிவிட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால லைஃப்பில் முன்னோக்கி வந்தவங்க தான் அந்த குயின் ஆஃப் சோர்ஸ் நம்ம சொல்கிறோம். தென் இந்த ரிலேஷன்ஷிப்லையாக இருக்கட்டும், இல்லைங்க நீங்கள் நார்மலாக உங்கள் லைஃப்லையாக இருக்கட்டும், ஸோ நீங்கள் நிறைய லெசன் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு. ஓகே, ஸோ எல்லா லெசன்ஸும் லேர்ன் பண்ணி கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என் லைஃப்பில் என்ட்ரு ஆகிட்டு. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் உண்மையாக நின்றுட்டு. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் ட்ரூவாக நின்றுட்டு, என்னோடய ஸ்நேகம் ட்ரூவாக இருந்துட்டு. பட் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிட்டு. எனக்கான ஒரு ஜஸ்டிஸாக இருக்கட்டும், எனக்கான ஒரு நியாயமாக இருக்கட்டும், அது எனக்கு இறைவன் கட்டாயம் கொடுப்பான். எனக்கு என்ன தோணுதோ, மேபி இந்த ஒரு பர்சனை நீங்கள் பார்த்தப்போ ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் ஆகிருப்பீங்க. ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரான பிறகு டேரோட் ரீடிங் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, ஹீலிங் ஏதாவது உங்கள் லைஃப்பில் எடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்லைங்க யூனிவர்ஸை பற்றி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆன பிறகு லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்ட் டெக்னிக்னா என்ன, சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆன பிறகு நீங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிருப்பீங்க. வீடியோ பார்க்குறவங்க. ஓகே, காரணம் என்னென்னா, நீங்கள் இன்றைக்கி இந்த ஒரு ஹை வைப்ரேஷன் நீங்கள் நிற்கிறீங்க, செல்ஃப் இண்டிபெண்ட்டாக நிற்கிறீங்க, உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கட்டாயம் கிடச்சே தீரும்னு ஒரு ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்கன்னா, நிறைய வலி வேதனை நீங்கள் அனுபவிச்சு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால வந்த ஒரு ஆட்கள் தான் நீங்கள். ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் யாரோட டிடாச்மெண்ட்டில் நிற்கிறீங்க நம்ம சொல்லலாம்.
அது யாரும் உங்கள் லைஃப்பில் வந்தாலும் சரி போனாலும் சரி அது ஹர்ட் ஆக்காத அளவுக்கு நீங்கள் லெசன் லேர்ன் பண்ணிட்டு படிச்சுட்டு உங்களை ஹாப்பியாக வைக்க படிச்சுட்டு எந்த சுச்சுவேஷன்லையும் உங்களை ஹாப்பியாக வைக்க நீங்கள் படிச்சுட்டு யாரும் இல்லாட்டாலும் ஜீவிக்க நீங்கள் படிச்சுட்டு உங்களை நம்பி இதுவரை மேபி நீங்கள் முன்னாடி இந்த ஒரு போர்ஷனை நம்பி நீங்கள் இருந்துருந்தீங்கன்னா கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் உங்களை நம்ப படிச்சுட்டு செல்ஃப் லவ் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஓகே அவங்களுக்கான ஒரு ரீடிங் தான். ஓகே அவங்களுக்கா இந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும், அதர்வைஸ் நாட். ஓகே ஓகே ஸோ இவரே எஸ்டர்டே நைட் இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணிட்டோம்னா ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் நீங்கள் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் வந்துட்டு போன பிறகு இவர் டோட்லி ஸ்ட்ரக் ஆகிட்டு பயங்கரமாக ஸ்ட்ரக் ஆகிட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்சனோட ட்ரீமில் அடிக்கடி நீங்கள் போயிட்டு ஓகே ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களை பயங்கரமாக சீட்டிங் பண்ணிட்டு ஓகே ஏதாவது ஒரு வேலை ஆக்சுவலாக உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன் கூட விளையாடிட்டு போயிருக்கலாம், இல்லை மைண்ட் கேம் கழிச்சிருக்கலாம், இல்லைங்க ஏதாவது ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களை பக்காவாக சீட் பண்ணிட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி இந்த ஒரு பர்சனுக்கு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சன்ஸ் கிடையாது, இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கலாம், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்சன் லாஸ்ட் எண்டிங்கில் இவருக்கு நல்ல ஆஃபர் வந்திருக்கும், நல்ல அது இவருக்கு ஒரு லாபம் இருந்திருக்கலாம், வரக்கூடிய ஆஃபரில் இவருக்கு ஒரு நல்ல லாபம் கிடச்சிருக்கலாம், இவர் அந்தளவு உங்களை இக்னோர் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஆப்ஷனை இவர் தேடி போயிருக்கலாம், இல்லை ஆப்ஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்கலாம், இல்லைங்க இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும்னு இவர் முடிவு பண்ணியிருக்கலாம். ஓகே ஸோ அதனால இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேபி டெத்தாக ஆகிருக்கலாம், எனக்கு கானோட எண்ணத்தில் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஓகே தென் எனக்கு என்ன தோணும் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு இவர் ஆக்சுவலாக ஆப்ஷனை தேடி போயிட்டு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலி நீங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால ஆப்ஷன்ஸ் இருக்குல்லாம் பார்த்துக்கலாம். அப்படி மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ட்ரஸ்ட் இது ஒரு பர்சன் மேலே ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், இல்லைங்க இவங்க இந்த ஒரு பர்சனுக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் டோட்டலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இஷ்யூ உண்டு. ஓகே அப்போ இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் இவ்வளோ ஹேங்காக இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்கு ட்ரீமில் அடிக்கடி நீங்கள் போயிட்டு அப்போ இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு டெத் ஆகி போச்சு, ஏதோ வேறு ஏதாவது ஆப்ஷனை தேடி நம்ம லைஃப்பை ஜீவிச்சுட்டு முன்னோட்டு போகலான்னு பார்த்தா இந்த ஒரு பர்சன் ஏன் என் ட்ரீமில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்காங்க, இந்த பர்சன் என் ட்ரீமில் வரதுக்கான காரணம் என்ன, இவர் டோட்லி இவர் ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஒரு பர்சனல் ட்ரீமில் அடிக்கடி நீங்கள் போயிட்டு ஓகே அதனால் இந்த ஒரு பர்சன் டோட்டலாக ஸ்டக் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகு இந்த ஒரு பர்சன் ஏன் என் லைஃப்பில் ஆக்சுவலி நீங்கள் உங்களோட ட்ரீமில் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ட்ரீமில் நீங்கள் வரக்கூடிய டைமில் இவர் டோட்டலி ஸ்டக் ஆகிட்டு மேபி இந்த ஒரு பர்சன் நைட்டு இவர் ஒரு 2 இல்லை ஒரு 3 இந்த டைமுக்கு ஒரு ட்ரீம் வரும்போது இந்த பர்சன் காலையில் எழுப்பி அதே ட்ரீமை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி ஏன் இவங்க ட்ரீமில் வந்தாங்க, என்ன எதுக்காக வந்தாங்க, அதை ட்ரீமே திங்க் பண்ணிவிட்டு இவர் இருந்திருக்கலாம். ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனல் ட்ரீமில் நீங்கள் அடிக்கடி போயிட்டு அது எதனால் போயிட்டுன்னு எனக்கு தெரியலை, மேபி அது யூனிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணுற ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஆக்சுவலி நமக்கு கார்டு இந்த மாதிரி வந்துருச்சு, ஆக்சுவலி நீங்களும் அவங்களும் செய்யணும் கண்டு முட்டணுங்கிறது ஒரு விதியாகும். ஓகே ஸோ அதனால் மேபி இது ஒரு சோல் டு சோல் கனெக்ஷனாக கூட இருக்கலாம். ஓகே ஸோ அதனால் இந்த ஒரு பர்சன் ட்ரீம் நீங்கள் அடிக்கடி போயிட்டு டோட்லி இவர் ஸ்டக் ஆகிட்டு இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, இவருக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாத ஒரு பர்சன் கிடையாது, இவர் டோட்லி ஸ்டக் ஆகி இவர் என்ன நினைக்கிறாருன்னா ஆக்சுவலி இவருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களாம் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்தா அதை வாங்குறதுக்கு ரெடி கிடையாது, அவங்களும் டோட்லி ஸ்டக். இவர் என்ன திங்க் பண்ணுன்னா இவங்க ஆக்சுவலி எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் ஏன் இந்த ஒரு பர்சன் அடிக்கடி என் ட்ரீமில் வந்துட்டுருக்காங்க, ஏன் எதுக்காக வர்றாங்க, இவங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கா, இல்லைங்க ஒரு லிங்க் இருக்கா, இல்லைங்க ஏதாவது ஒரு பந்தங்கள் ஏதோ ஒரு பந்தம் இருக்கா, ஒரு சோல் டு சோல் வைப் ஏதாவது இருக்கா, ஏன் இந்த ஒரு பர்சன் நான் என் லைஃப்பில் எத்தனையோ பர்சன் சென்டர் ஆகிருக்காங்க வந்திருக்காங்க போயிருக்காங்க, பட் இந்த ஒரு பர்சன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்டென்சிட்டி ஒரு கெமிஸ்ட்ரி எனக்கு யாருக்கிட்டையும் கிட்டிட்டு இல்லை, இந்த ஒரு பர்சன் ஏன் எனக்கு ட்ரீமில் வராங்க, ட்ரீமில் வந்து எனக்கு லைஃப்பில் என்ன நடக்குது எனக்கு ஒரு தெளிவில்லை, ஒரு கன்ஃபியூஸான ஒரு சுச்சுவேஷனாக இவர் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு. ஓகே ஏன் ட்ரீமில் வராங்க, ஏன் ட்ரீம் எனக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது, என்ன ஒரு பாண்டிங் இருக்குது எனக்கு ஒன்றும் தெரியலையே, டோட்டலாக இவர் ஆக்சுவலி இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, பட் இவர் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் இப்போ இருக்கிற ஒரு மைண்ட் செட்டில் இவருக்கு எந்த ஆப்ஷன்ஸ் வாங்குறதுக்கு இவர் ரெடி கிடையாது, டோட்லி இவர் கன்ஃபியூஸ் ஆளுக்கு தெரிஞ்சு ஆகணும் ஏன் நீங்கள் அடிக்கடி ட்ரீமில் போய் மேபி இந்த ஒரு பர்சன் உங்கள் ட்ரீமில் அடிக்கடி வந்துட்டுருக்கலாம், நீங்கள் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம் 11 10 10 11 222 333 2 பேரும் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம், 2 பேரும் அடிக்கடி பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம்.
அந்த வானிவல் கலர் சொல்லுவாங்கள்ல, அது பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஒயிட் கலர் ஃபெதர் பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த ஒரு போஸ்டில் ஒரு நோ கலர் சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் டெத்தாக இருந்தாலும் சரி, ஸோ அங்கே நடக்கிற விஷயங்கள் இங்கே உங்களுக்கு மனசில் ஆகிறது மாதிரி இருக்கலாம். ஓகே ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தா ஆள் ஒரு டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு போஸ்ட் நான் சொன்னேன் அடிக்கடி, இந்த ஒரு போஸ்ட் ஒரு ட்ரீமில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. இந்த ஒரு போஸ்ட் அடிக்கடி உங்கள் நேம் பார்க்குறாங்க. உங்களை பற்றியான மேபி இவர் ரிலேஷன்ஷிப்பில் நடக்கக்கூடிய டைமில் நீங்களும் அவங்களும் ஷேர் பண்ண விஷயங்களை அடிக்கடி பார்த்துட்ருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கக்கூடிய டைமில் ஆள் டோட்லி ஸ்டக் ஆகிட்டு உண்டு. அப்போ ஆள் ஸ்டக் ஆகி டெய்லி இவர் ஓவர் திங்கிங் பண்ணி 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 இவருக்கு கெரியர்லையாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேமிலிலையாக இருக்கட்டும், இவர் வேறு யார்கிட்டையும் இவருக்கு இவரோட மைண்டு வேறு இதுலேயும் ஃபோக்கஸ் ஆகலை நம்ம சொல்லலாம். வேறு யாருக்கும் இமோஷன்ஸ் கொடுக்கலாம் நம்ம சொல்லலாம். இவர் எனி டைம் உங்களோட தாட்டில் இவர் ஸ்டக் ஆகிட்டு உங்களோட ட்ரீமை கண்டு இவர் ஸ்டக் ஆகிட்டு. அப்போ இதை நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி 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 இவர் வேறு யாருக்கு லைஃப்பில் இமோட்டன்ஸ் கொடுத்துல, கெரியரில் இமோட்டன்ஸ் கொடுத்துல, அவரோட ஃபேமிலியில் இமோட்டன்ஸ் கொடுத்துல, அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிளே இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துல, டோட்லி இவர் ஸ்டக் ஆகிட்டு. ஓகே அப்போ அது இவருக்கு ஒரு டவர் மூமெண்ட் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஓகே மேபி இவருக்கு ஃபேமிலி லைஃப் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கலாம். இவர் வேறு எதுக்கும் இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தோணலை. ஏன்னா இவர் டோட்லி இவருக்கு மைண்ட் ஓகே இல்லை. இவர் ஃபுல்லாக ஏதோ ஒன்று திங்க் பண்ணி ஓவர் திங்கிங் பண்ணி 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 இவருக்கு வேறு யாருக்கிட்டே பேசுகிறதுக்கும் இஷ்டம் இல்லை, வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கும் இஷ்டம் இல்லை. டோட்லி ஒரு ஸ்டக் ஆகிடும். மைண்டு கரண்ட் சுச்சுவேஷனில் ஓகே இல்லை. இவர் ஓவர் திங்கிங் பண்ணி 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 டோட்டலாக ஒரு ஸ்ட்ரெஸ்லையும் டிப்ரெஷன் இவங்க லைஃப் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி இவருக்கு என்னன்னே தெரியலை. ஆக்சுவலி இவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எவ்வளோ தூரம் நம்ம ஹாப்பியாக வைக்க ட்ரை பண்ணணும், நம்ம லைஃப்பை எவ்வளோ தூரம் நம்ம ஒரு டைவர்ட் பண்ணி ஒரு வேறு சுச்சுவேஷனில் கொண்டு போகணும்னு நினச்சாலும் என் மைண்டுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் கடிந்து என்னை போட்டு பாடாப்படுத்தி எடுக்குது. என் மைண்டு ஒரு அமைதியாக இல்லை, ஒரு பீஸாக இல்லை. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களோட தாட் இது ஒரு போஸ்ட்டு பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிட்டு. ஓகே எனக்கு என்ன தோணுது, அடிப்பொலியான ஒரு எனர்ஜி ஆகும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட செல்ஃப் லவ் நம்ம சொல்லலாம், உங்களோட ஹை வைப்ரேஷன் சொல்லலாம். ஓகே எனக்கு என்ன தோணுன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு உங்களோட தாட் விடாமல் இவருக்கு போயிட்டுருக்குது. அதுக்காக காரணம் என்னென்னா, உங்களோட செல்ஃப் லவ், உங்களோட ஹை வைப்ரேஷன் நம்ம சொல்லலாம். உங்களோட தாட் இவர் டிஸ்டர்ப் பண்ணி நீங்கள் ட்ரீமில் போய் டிஸ்டர்ப் பண்ணி இந்த ஒரு பர்சனுக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பி கிடையாது லைஃப்பில். ஓகே ஏன் இந்த ஒரு பர்சனல் தாட் எனக்கு வந்துகிட்டே இருக்கு, என் மைண்ட் ஒரு பீஸ் இல்லை, என் மைண்ட் ஒரு சமாதானம் இல்லை, எனக்கு இந்த பர்சனுக்கு என்ன ஒரு கனெக்ஷன் அப்படின்னு இவர் டோட்லி இவர் ஒரு ஸ்டக் ஆகிட்டு உண்டு கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே இவர் அதை திங்க் பண்ணிட்டு உண்டு எஸ்டர்டே நைட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்களுக்கு இந்த ஒரு பர்சன் மேபி ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கலாம், நம்ம நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், நமக்கு ரிலேஷன்ஷிப் எல்லாம் வேண்டாம். ஏன்னா இவருக்கு உங்களை விட வேறு நல்ல ஆப்ஷன்ஸ் இவருக்கு லைஃப்பில் இருந்திருக்கலாம். அதனால உங்களுக்கு ஒரு பிடி கொடுக்காம, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இவர் உங்களை ஒரு ஃப்ரெண்டுன்னு ஸ்தானத்தில் வச்சுருக்கலாம். ஓகே பட் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போனப்பறம் இவருக்கு வேறு ஒரு ஆப்ஷனை தேடி போகக்கூடிய டைமில் தான் இவர் டோட்லி ஸ்ட்ரக் ஆகிட்டு உண்டு. ஏன்னா நீங்கள் ட்ரீமில் போய் ஸ்ட்ரக் ஆகிட்டு உண்டு. ஓகே ஸோ இவர் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு ஒரு சேஞ்ச் இவர் டோட்லி வேணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா இவருக்கு லைஃப்பில் ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் உங்களை தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சீட் பண்ணிட்டு உண்டு நான் சொல்லிட்டேன், இந்த ஒரு பர்சன் உங்களை சீட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இவர் அதை எஸ்டர்டே நினச்சி அதை திங்க் பண்ணி இவருக்கு ஒரு இலூஷன் மாதிரியாக ஃபீல் ஆகுது. ஏன் நான் இந்த மாதிரி சீட்டிங் பண்ணேன், என் லைஃப்பில் என்ன நடக்குது, எனக்கு ஒன்றும் மனசில் ஆகிட்டு இல்லை, எனக்கு ஒன்றும் தெரியலை. இவருக்கு லைஃப் ஒரு இலூஷனில் தான் போயிட்டுருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோல், நம்ம மைண்ட் நம்மளோட கண்ட்ரோல் இல்லை, நம்மளோட ஹார்ட் நம்மளோட கண்ட்ரோல். டோட்டில் நம்ம ஏதோ இருக்கோம், ஏதோ பிறந்தோம், ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ தூங்குறோம், ஒரு லைஃப்பில் ஒரு கோல் இல்லாமல், ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லாமல் இந்த ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் போயிட்டுருக்காங்க. ஓகே லைஃப்பில் டோட்லி ஸ்டக் ஆகி டோட்லி ஒரு கன்ஃபியூஷன். ஓகே ஸோ இவர் என்ன நினச்சிட்டோன்னா, இந்த ஒரு இலூஷன்லேருந்து இந்த ஒரு ஸ்டக்கில் நான் வெளியே வரணும். எத்தனை நாளைக்கு நான் இப்படி ஸ்டக்காகி நிற்கிறது என் லைஃப்பில், இதுலேருந்து ஒரு சேஞ்சஸ் என் லைஃப்பில் வேணும். இந்த ஒரு சுச்சுவேஷன் என்னால் முன்னோட்டு கொண்டு போக முடியல. டோட்டலாக என் மைண்டு ஓகே இல்லை, எனக்கு ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. டோட்லி என் லைஃப் ஒரு ஸ்டக்னஸ் ஃபீல் ஆகுது. எனக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு 1000 பேர் இருக்காங்க. பட் எனக்கு
எனக்கு யாரும் இம்பார்ட்டன்ட் எனக்கு தோணலை. எனக்கு யாரும் என் கூட எல்லாரும் இருக்கிறவங்க யாரும் உண்மையாக ஆக்சுவலி அது இவருக்கு மேபி இவரும் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகிருக்கலாம். ஆக்சுவலி இவர் நினைக்கிறேன் என்னை சுற்றி எத்தனையோ பேர் இருக்காங்க, பட் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஒரு 1000 பேர் இருக்காங்க. பட் எனக்கு மைண்டு வந்து வேறு யாரும் ஒரு உண்மையான அன்பு என் மைண்டு சொல்லலை. இந்த ஒரு பர்சன் மட்டும்தான் எனக்கு வந்து உண்மையான ஒரு அன்பு, உண்மையான ஒரு ஸ்நேகம்னு சொல்லுது என் மைண்டு. ஸோ அப்படி இவர் திங்க் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சேஞ்சஸ் வேணும் நினைக்கிறேன். இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி என்னால் முன்னோட்டு கொண்டு போக முடியாது, டோட்டலி இந்த ஒரு சுச்சுவேஷன் ஒரு சேஞ்சஸ் வேணும். ஆக்சுவலி இவருக்கு உங்கள் கூட ஒரு லைஃப் மேபி இந்த ஒரு பர்சன் ஃபாஸ்ட்டில் இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உங்கள் வேல்யூ வர்த்து மனசில் ஆகிட்டுனா கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ஒரு போஸ்ட் உங்களோட வேல்யூ வர்த்து மனசில் ஆகிட்டு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிട്ടുണ്ട്. இந்த ஒரு போஸ்ட் லைஃப் நீங்கள் கண்டுமுட்டு விதின்னு இவர் அதை அஸ்பெக்ட் பண்ணிட்டு நீங்கள் லைஃப்பில் வேணும் உங்கள் கூட ஒரு ஹாப்பி லைஃப் கொண்டு போகணும் இவருக்கு ஒரு டிசைர் உண்டு. ஓகே, அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் டோட்டலி ஒரு சேஞ்சஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே தென் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு அடிக்ஷன் உங்கள் கூட பயங்கரமாக ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி இந்த ஒரு போஸ்டர் உங்களோட தாட்ஸ் உங்களுடைய நேம் ட்ரீமில் அடிக்கடி நீங்கள் போய் இந்த ஒரு போஸ்டரே அறியாமல் இவருக்கு ஒரு பயங்கரமாக ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகுது. மேபி இந்த ஒரு போஸ்டர் உங்களை இஷ்யூடன் ஆகிட்டு செக்ஷுவலாக ஏதாவது ட்ரீம் கண்டிருக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக அது மட்டும் இல்லாமல் இவருக்கு உங்கள் மேலே ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகிறதுனால இந்த ஒரு பர்சனுக்கு என்னென்னா ஓகே ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் இல்லைங்க ஒரு 20 மினிட்ஸ் அந்த ஒரு பர்சனை பார்த்து அவங்கக்கிட்ட பேசி ஒரு 10 நிமிஷம் அவங்களோட தோல் சாஞ்சிருந்தால் எனக்கு இவ்வளோ கஷ்டம் எல்லாம் என்னை விட்டு போகணும் இவருக்கு அது தெரியும். ஓகே, எவ்வளோ இப்போ இவருக்கு லைஃப்பில் எவ்வளோ ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு பீஸ்லாக ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி, உங்களை நேரில் வந்து பார்த்து ஒரு 10 மினிட்ஸ் பேசி இவங்க கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு இவருக்கு அது இவரோட ப்ராப்ளம் எல்லாம் இவருக்கு சால்வ் ஆகணும் தெரியும். ஒரு பயங்கர ஒரு அடிக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஒரு போது ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா உங்களை வந்து ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு அது மனசில் ஆகிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வந்து முன்னாடி மாதிரி கிடையாது, டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் இப்போ அவைலபிள் இல்லை. இந்த ஒரு போஸ்ட் நீங்கள் போன கட்டாயம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிவிடுவீங்க, நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்கன்னு இந்த ஒரு போஸ்ட் உங்களை ஏமாற்றிட்டு. ஸோ அது இவருக்கு எல்லாம் தெரியும். இவருக்கு அது இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வந்தால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கன்னு இவருக்கு நல்லா மனசில் ஆகிட்டு நீங்கள் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு அது இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு நீங்கள் அவைலபிள் கிடையாது இவருக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த ஒரு போஸ்ட் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா இந்த ஒரு போஸ்ட்டை மறுபடியும் லைஃப்பில் கொண்டு வரதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்காது இவர் நேற்று நைட்டு இவர் திங்க் பண்ணிட்டு ஓகே தென் என்ன இருந்தாலும் இவர் உங்களுக்கு ஒரு கப் ஆஃபர் பண்ணுவார். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பர்சனுக்கு உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. இந்த ஒரு பர்சனுக்கு இவரை சுற்றி எத்தனையோ பேர் இருந்தாலும் இவருக்கு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுறது உங்கள் கூட மட்டும்தான். இவர் உங்களை இவர் கனெக்ட் பண்ணுவார். மேபி கால் பண்ணலாம், இல்லைங்க மெசேஜ் பண்ணலாம், இல்லைன்னா நேரில் வந்து மீட் பண்ணலாம், இல்லைங்க ஃப்ரெண்டு வழியாக கான்டாக்ட் பண்ணலாம். இவர் ஏதாவது ஒரு வேலை உங்களை இவர் கட்டாயம் கனெக்ட் பண்ணுவார். ஓகே, மேபி சோஷியல் மீடியா மூலியமும் கனெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரி மேபி இதில் ஒரு சில உங்களுக்கு 10 days இல்லைக்கி 10 weeks இல்லைங்க 10 hours ஒரு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். மெயினாக அந்த பர்சனுக்கு இவர் எஸ்டர்டே நைட்டு ரொம்ப டீப்பாக இவர் உங்களை திங்க் பண்ணிட்டு. ஸோ அதனால் இவர் கனெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, எல்லாருக்குள்ள அதே ஹை வைப்ரேஷன் நிற்கிறவங்களுக்கு மட்டும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆக்சுவலி இந்த ஒரு பர்சனுக்கு தெரியும் கட்டாயம் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு இவருக்கு தெரியும். பட் என்ன இந்த ஒரு பர்சன் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம டக்குன்னு கண்ணை மூடிட்டு ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி ஸ்டக் ஆகி ஒரு காரியம் இங்கே பண்ண முடியாது. கண்ணை மூடிட்டு ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை பற்றி யோசித்துக்கலாம். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் இவர் திங்க் பண்ணிட்டு இவர் நைட்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இவர் கட்டாயம் கொடுப்பார். ஓகே, ஏன்னா இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் வந்து வேறொரு கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க, உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க இந்த ஒரு பர்சன் இது வரைக்கும் இனிமேல் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் பாசிட்டிவான ஒரு கண்ணோட்டத்தில் நோக்கிட்டு. ஓகே, நான் இந்த ஒரு பர்சனை செய்யணுங்கிறது விதி. ஓகே, என்னையும் இந்த ஒரு பர்சனை சேர்த்து வச்சது விதி. கட்டாயம் இவங்க என் லைஃப்பில் வரணும், இவங்க இல்லைங்க எனக்கு லைஃப்பில் வந்து முன்னோட்டு போக முடியாது. ஏன்னா டோட்லி இந்த ஒரு பர்சன் சும்மா என் ட்ரீமில் வந்துட்டுருக்காங்க. நான் வேறு ஒரு ஆப்ஷனை கொண்டு நாளைக்கு வேறு யாரையா மேரேஜ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆன பிறகு இந்த ஒரு பர்சன் என் ட்ரீமில் வந்தாங்கன்னா என்னோடய லைஃப் வந்து டோட்லி ஒரு ஸ்டக் ஆகும். எனக்கு லைஃப்பில் அதனால வேறு யாரும் வேணும். இந்த ஒரு பர்சன் என்ன ஆஃப் ஒரு முடிவு பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் நைட்டு. ஓகே
ஓகே. ஸோ இதுதான் இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ண விஷயங்கள், இவரோட மைண்டில் ஓடிட்டு இருந்த விஷயங்கள். ஓகே. ஓகே, நமக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, 10 தென் 10 4 டைம்ஸ் வந்திருக்கு. 10 ஓகே. ஸோ அக்டோபர் மந்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் மேபி ஒரு சிலவங்களுக்கு 22 ஏஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு சிலவங்களுக்கு 21 ஏஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு சிலவங்களுக்கு 20 ஏஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட், டிசம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 12 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட், 20 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நமக்கு 15 இம்பார்ட்டன்ட். ஓகே, 15 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த நம்பர். ஓகே, தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும்தான் உங்களோட எனர்ஜி எனக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.